ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். ரொம்ப அருமையான ஒரு லிப் பாம், குழந்தைங்களுக்கு கூட போடலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான லிப் பாம் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் மெத்தடில் தயாரிக்கக்கூடியதுங்க. இதை லிப்ஸ்டிக் மாதிரியும் அப்ளை பண்ணலாம், அல்லது லிப் பாம் மாதிரி கோல்டு டைமில் அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணலாம். 1 இயர் பேபிக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. வெளியே வச்சுக்கலாம், கெடாது. இனி இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஃபுல் ப்ரொசீஜரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ஒரு 3 வாரம் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு தேவையில்லை, கெட்டு போகாதுங்க. இதை வந்து தோல் வந்து நம்ம சீவிக்கலாம். தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணியே சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அரைஞ்சி வராதுங்க. இதை வந்து நம்ம ஒரு துணி அல்லது வடிகட்டியில் போட்டு நல்ல சாறு வந்து புழிஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ பிழிய முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப வந்து இதை வந்து ஒரு பவுலில் தூக்கி போட்டு இங்கே வந்து நான் தண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா தளன்னு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்க சாறு எல்லாமே வந்துருங்க. பாருங்க, கலரே வந்து வெளுத்துரும். ஏன்னா அதில் இருக்க சாறு எல்லாமே பிரிஞ்சு வர்றதுனால பீட்ரூட்டே ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இதை வந்து நம்ம வடித்து எடுத்துட்டு நம்ம சக்கி தூக்கி போட்டுடலாம். இதை வந்து நம்ம பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது நேச்சுரலான பொருட்கள் தாங்க. அதனால் பேபிஸ் கூட லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துருச்சா. இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு சுண்டை காய்ச்சிக்கணும். கரிஞ்சிடாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு சுண்டை விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து திக்காக இருணுங்க. இப்போ திக்காக ஆனதும் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே நல்லா உருகி எல்லாம் ஒன்றொன்னா கலந்துரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வச்சா வந்து அப்படியே செட் ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உருகாது. உங்களுக்கே தெரியும், நெய் வந்து துவஞ்சதுன்னா துவஞ்சது தான், அப்படியே தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். எதுக்காக நம்ம நெய் சேர்க்குறோம் அப்படின்னா, நெய் வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். வெளியே வைக்கிறதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். ஸோ நெய் வந்து இன்னும் கூட கொஞ்சம் துவையணுங்க. நல்லா துவஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மேலே ஒரு படலமாட்டு இருக்கும். அதனால உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் லிப்ஸ்டிக்காக. அதே சமயத்தில் நல்ல ஒரு லிப் பாமாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ டார்க் கலரில் இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு கூட போட்டு விடலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இதில் சாப்பிட்டா அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றலாம் போல் இருக்கும். அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஏன்னா திக்கான பீட்ரூட் சாறு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து நெய்யும் சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் அருமையாகவும் இருக்கும். சும்மா கொஞ்சமாக ஓரத்தில் எடுத்து நீங்கள் வந்து லிப்ஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அடர்ந்த சிகப்பு கலரில் இருக்கும். 1 இயர் பேபி கூட நீங்கள் போட்டு விடலாம். எஸ்பெஷலி கடையில் வாங்கின லிப் பாம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது கிடையாது குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது பனிக்காலத்தில் வெடிப்பு வந்ததுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்க வாஷிங் லிக்விட்ல கரை மட்டும் தான் போகுமா? எங்க வாஷிங் லிக்விட்ல கிருமிகளும் சேர்ந்தே போயிடும். சோ துணிகளுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கும் பாதுகாப்பு. ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.